கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீடி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். நிறைய குடும்பத்திலே கர்த்தருடைய கிருபையினாலே இணைந்திருக்கிறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும். இந்த பூமியிலே தீர்காயுசோடு வாழணும். நித்திய ஜீவனிலே நம்முடைய பெயர் இருக்கணும். இந்த பூமியில வாழ்ற காலத்திலே சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் பலனோடும் நம்ம வாழணும். அதிகாலையில் தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 34 சங்கீதம் 6 வசனத்திலே இந்த ஏழை கூப்பிட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த அதிகாலை வேளையில இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, ஏழை. உங்க வீட்டில் ஒரு வேளை டைரி இருந்துச்சுன்னா சில வசனங்கள் சொல்லும்போது நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளலாம். ஏன் முதல்ல சொல்லிட்டேன் அப்படின்னா, வசனம் இருக்கு, முக்கியமான வசனம் இருக்கு. நான் ஏழையா இருக்கிறேன், நான் திக்கற்ற பிள்ளையா இருக்கேன், நான் எளிய ஜனமா இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்ட சூழல் இருக்கிறேன், எனக்கு யார் உதவி செய்வா, எனக்கு யார் உதவி செய்வா, எனக்கு யார் இருக்கா, என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்களே, நான் மோசம் போயிட்டேனே, நான் ஏமாந்துட்டேனே, நான் ரொம்ப பின்தங்கின நிலைமையில் இருக்கிறேன், நான் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், எனக்கு துரோகம் நடக்கு, என்னை ஏமாத்துறாங்க, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, நான் ரொம்ப வேதனைப்படுறேன், எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இப்போ நான் சொன்ன எல்லாத்துக்குள்ளேயும் இது என் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, நான் ரொம்ப ஏழை எளிய ஜனமாக இருக்கேன், என்னை எல்லாரும் ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இந்த காலவேளையில் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம எல்லாருக்கும் இந்த செய்தி இருக்குது. ஹல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டான், ஏழை கூப்பிட்டான். அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். சில குடும்பத்திலே, பிரதர் எங்கள் வீட்டில் காசு இல்லை, பணமே இல்லை, நாங்கள் ரொம்ப கடனில் இருக்கோம், எங்கள் வீட்டில் ட்ரெஸ்ஸு கூட கரெக்டாக இல்லை, எங்கள் வீட்டில் சாப்பாடுக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப ஏழை எளிய ஜனமாக இருக்கும், எனக்கு கணவர் இல்லை, என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, நான் விதவையாக இருக்கேன், என் பிள்ளை என்னை விட்டுட்டு போயிட்டு, நாங்கள் சின்ன ஒரு ஓலை வீட்டில் தான் இருக்கோம், ஒரு ஆஸ்பாஸ் வீட்டில் தான் இருக்கிறோம், எங்களுக்கு யாருமே இல்லை, நான் ஒரு கடையில் வேலை பார்க்கேன், என் வீட்டில் எனக்கு பணமே இல்லை, நான் ஹாஸ்பிட்டல் பணம் கொடுத்துட்ருக்கேன். எந்த மாதிரி சூழலாலும் சரி, ஒருவேளை என்னோடய சொத்தை ஏமாற்றிட்டாங்க, நான் மோசம் போயிட்டேன், என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் ஏமாற்றிட்டாங்க, எனக்கு துரோகம் நடந்துட்டு என்னைய ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எந்த சூழலில் இணைந்திருந்தாலும் சரி, இந்த ஏழை கூப்பிட்டான். சில குடும்பத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏழை எளிய ஜனங்களை அசட்டை பண்ணிடுவாங்க. இது நிறைய வீட்டில் நடக்கும். ஒரு குடும்பத்துக்கு நான் போயிருந்தேன், ஒரு குடும்பத்தை பார்க்க. அந்த குடும்பத்தில் வீட்டில் பாத்திரம் கழுவுவாங்க, எல்லாம் துணியெல்லாம் துவைச்சி போடுவாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. நான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ என்கிட்ட சொன்னாங்க, அவங்க அப்படியே பின்னாடி வேலை பார்த்துட்டு போயிடட்டும் அப்படின்னு சொல்லி என்னை உள்ளே கூட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. இந்த ஏழை கூப்பிட்டான். ஏழை எளிய ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். சில குடும்பத்தில் எப்படி யோசிப்போம் அப்படின்னா, பிரதர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கேன், நம்ம எந்த சூழல் இருந்தாலும் சரி தேவனுக்கு தெரியும். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு ஒரு குடும்பத்தில் தன்னை தாழ்த்தி, அப்பா எனக்கு யாருமே இல்லைப்பா,
நான் ஒரு அனாதையா இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி இருக்கிற இடத்துல தேவனை நோக்கி கூப்பிட்டால், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கணுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். என்னென்ன பிரச்சனை, என்னென்ன போராட்டம், என்னென்ன காரியம், யார் உங்களை கஷ்டப்படுத்துறா, எந்த சூழ்நிலை கஷ்டப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களோ அது தேவனுக்கு தெரியும். ஒருவேளை மாமியார் மூலியமா இருக்கலாம், புருஷன் மூலியமா இருக்கலாம், பக்கத்து வீட்டு மூலியமா இருக்கலாம், ஃப்ரெண்டு மூலியமா இருக்கலாம், சொந்தக்காரங்க மூலியமா இருக்கலாம், வேலைக்கு போன இடத்துல பக்கத்துல இருக்கிறவங்க மூலியமா இருக்கலாம். எந்த நாடா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி. ஒருவேளை நான் வீட்டு வேலை தான் பார்க்குறேன், நான் ரொம்ப ஏழை எளிய ஜனமா இருக்கிறேன், எந்த சூழ்நிலையும் சரி, இந்த ஏழை கூப்பிட்டான், இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளு, சில குடும்பத்திலே நிறைய தேவைகளோடு காலையில் இருப்பீங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கணுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். நம்ம என்ன சூழ்நிலை இருக்கிறோம், நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை, நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, தேவனுக்கு தெரியும். அவனை அவன் இடுக்கணுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இது முதல் வசனம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஒருவேளை நான் ஏழைக்கு நான் நிறைய உதவி பண்ணிட்டேன், எனக்கு துரோகம் நடந்துட்டு, ஆனா என்னை எல்லாரும் ஏமாத்திட்டாங்க, நான் ஏழைக்கெல்லாம் நான் நிறைய கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை துக்கத்தோடு ஒருவேளை யாராவது வாழ்ந்தால், ஏன்னா சில குடும்பத்திலே ஏழை எளிய ஜனங்களுக்கு ரொம்ப உதவி செய்வாங்க. அதில் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அது உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பிரயோஜனமாக இருக்கும். 2016 சர்ச்சில் வேலைக்கு போயிருந்தேன். வேலை பார்க்கும்போது பைபிள் காலேஜ் படிக்க சொல்லி ஆசைப்பட்டேன். அங்கே இருக்கிற ஒரு வயசான பாட்டிகிட்ட சொன்னேன். அந்த பாட்டி கிட்டத்தட்ட என்னை ஒரு 5 வருஷம் பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி விட்டாங்க. பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு அவங்களே பணம் கொடுத்தாங்க. இப்போ அந்த பாட்டி கிட்டத்தட்ட ஒரு 84 வயசு 85 வயசு இருக்கும். இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அடுத்த தலைமுறைலாம் பார்த்தாச்சு. ஒரு 40-45 வருஷம் சுவிசேஷ ஊழியம் பண்ணிட்டாங்க. இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, தேவன் தீர்காயுசு தந்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினாலே 5 வருஷம் பைபிள் காலேஜ் படித்தேன். படிக்கிறதுக்கு கர்த்தருடைய கிருபையினாலே அவங்க மூலியமாக மனிதருடைய கண்களிலே தயவுடைய கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு பார்த்தா இன்னும் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு. காரணம் என்ன? ஏழைக்கு இறங்குறவன். நான் அந்த பாட்டிகிட்ட போய் சொன்னேன், பாட்டி நான் பைபிள் காலேஜ் படிக்க சொல்லி ஆசைப்படுறேன், நான்லாம் படிக்க முடியுமா, என்கிட்ட பணம் இல்லை பாட்டி அப்படின்னு சொன்னேன். நீ படிக்கன்னு நினைக்கிறியா? ஆமா பாட்டி அப்படின்னு. பிஷப்கிட்ட பேசினாங்க. உடனே அவங்களே ஒரு லெட்டர் போட்டாங்க. அதுக்குள்ள எல்லா ஃபார்ம்லாம் அவங்களே எனக்கு எழுதி, அவங்களே எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே பீடி வரைய படிக்கிறது கிருபை செய்தார். காரணம் என்ன? ஒரு பாட்டி உதவி செஞ்சாங்க. இன்னைக்கு அந்த குடும்பத்திலே பல ஆசீர்வாதம், அவனோட வாழ்க்கையிலே இன்னும் தேவன் அதிகமா ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், கர்த்தருக்கு கடன் கொடுத்தால் திருப்பி கொடுப்பார்ல? அவன் கொடுத்ததை, ஏழை கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அந்த வயசான பாட்டி நிறைய மிஷினரிக்கு நிறைய காணிக்கை கொடுப்பாங்க. எப்பவும் பார்த்தாலுமே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்பவும் பார்த்தாலும் பைபிள் வாசிச்சுட்டே இருப்பாங்க. சர்ச்சில் எப்போதும் போய் தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆத்தும பாரம். கடைசி காலத்தில் கர்த்தருக்காக, எலியாவை போல கர்த்தருக்காக ஜனங்கள் எந்திரிக்கும் ஜெபித்து கொண்டே இருப்பாங்க. இந்த காலவேளை நமக்கு என்ன செய்தி அப்படின்னா, தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 27வது வசனம்.
தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். தன் கண்களை ஏழைக்கு விளக்குறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். ஒரு குடும்பத்துல எப்படிப்பா பிரச்சனை வருது, என்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது, தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையானா. ஒரு ஏழை எளிய ஜனங்களுக்கு கொஞ்சோண்டு உதவி பண்ணால் கர்த்தர் திரும்ப கொடுப்பார்ன்னு சொல்லி போட்டிருக்கு. அதே நேரத்துல அவனோட வாழ்க்கையில ஒண்ணுமே குறையாது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன், எனக்கு ஒரு பாட்டி படிக்க வச்சாங்க அப்படின்னு. இன்னைக்கு காலையில நான் உங்களுக்கு இதை சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உதவி செஞ்சிருக்காங்க, நற்கிரியை செஞ்சிருக்காங்க, நன்மை செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய பேரு ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படும். அவங்களுடைய பேரு ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டு இருக்கும். சுவிசேஷ ஊழியத்துக்காக யாரெல்லாம் உதவி செய்யறாங்களோ அவருடைய பெயர் ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கும். இந்த அதிகால வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே தரித்திரருக்கு கொடுக்குறீங்களா? ஏழை எளிய ஜனங்களுக்கு கொடுக்குறீங்களா? ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றீங்களா? ஏழைக்கு இறங்குறவன். இன்னைக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்கணும், கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா அந்த கடைசி காலத்துல அது இல்லாமையே போயிட்டு இருக்கு, அப்படியே போயிட்டு இருக்கு. இப்படியே போனா கர்த்தருடைய வருகை வந்துரும். இறக்க குணமே இப்போ கடைசி காலத்துல இல்ல, கடினமான இருதயமா மாறிட்டு வருது. இந்த கடைசி காலத்துல இப்ப என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இரக்க குணம் இல்லை. ஏழைக்கு இறங்குறவன். ஏழைக்கு இறங்குனதானப்பா நம்ம கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறோம். நல்லா யோசித்து பாருங்களேன். கர்த்தர் கொடுத்ததை அழகா திருப்பி கொடுத்துருவாரு. யார் யார்கிட்ட என்னென்ன எல்லாம் திருப்பி கொடுத்துருவாரு. அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பேன்னு சொல்லி போட்டிருக்கு. கர்த்தர் கொடுத்துருவார், அது வேற விஷயம். ஆனால் நம்ம வாழ்க்கையிலே ஏழை எளிய ஜனங்களுக்கு நம்ம உதவி செய்யறோமா? ஏன்னா சில குடும்பத்துல உதவி செய்யற ஆளுக்கெல்லாம் இப்ப இல்லை. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறை. பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யறதுக்கு கை வரவே மாட்டுது. மிஷினரிமாருக்கு ஊழியத்தை காணி கொடுக்கறதுக்கு கை வரவே மாட்டுது. இதான் கடைசி காலம். ஏழைக்கு இறங்குறவன். இறக்க குணம் இருக்கா? இதை நம்ம காலையில செக் பண்ணி பார்க்கணும். இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, இந்த ஏழை கூப்பிட்டான்னு சொல்லி போட்டிருக்கு. ஒரு குடும்பத்துல ஏழையா இருக்கிறாங்க, அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் யாரை கொண்டுனாலும் போஷிப்பார். இப்ப இந்த செய்தி ஆன்லைன் மூலியமா அனுப்புறோம், எல்லா நாட்டுக்குள்ளேயும் போகுது. ஒவ்வொரு நாட்டுக்குள்ளயுமே ஏழை எளிய ஜனங்கள் இருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, மிஷினரிமா இருக்கிறாங்க. அவங்களுடைய தேவைகள் அதிகமா இருக்கும். சில வீட்டுல இந்த செய்தியை கேட்கிற சில தாய்மார்கள் விதவையா இருப்பாங்க, திக்கற்ற பிள்ளையா இருப்பாங்க, பிள்ளைகள் கவனிக்க மாட்டாங்க, ஏழை எளிய ஜனமா இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையிலே கவர்மெண்ட்ல என்னெல்லாம் ஹெல்ப் பண்றாங்களோ அதை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் இருக்கு. நம்ம இந்த அதிகால வேளையில என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, ஒருவேளை ஏழையா இருக்கலாம், இன்னொரு பக்கம் பார்த்தா கர்த்தர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ரெண்டு பக்கம் உள்ள ஜனங்களும் செய்தி கேட்பீங்க. ஆன்லைன்ல செய்தி கேட்கும்போது ரெண்டு பக்கம் உள்ள ஜனங்களும் செய்தி கேட்பீங்க. கர்த்தரின் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறார், நான் ஒரு கவர்மெண்ட்ல போஸ்ட்ல இருக்கேன், நான் ஒரு ஐடி ஃபீல்ட்ல இருக்கேன், நான் வெளிநாட்டுல இருக்கேன், நான் வேற வேற பொசிஷன்ல இருக்கேன், கர்த்தர் என் குடும்பத்தை பத்திரமா ஆசீர்வதிச்சிருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏழை கூப்பிட்டான். தேவன் நம்ம குடும்பத்தை உயர்த்தி ஆசீர்வதிக்கும் போது நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு இரக்க குணம் வேணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன இல்லை அப்படின்னா, இரக்க குணம் இல்லை. இரக்க குணம் இருந்தால் உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இரக்க குணம் அப்படின்னா, ஆமா பிரதர், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க பிரதர் அப்படின்னு வாயில சொல்லுவாங்க. ஆனா ஒரு 100 ரூபா கொண்டு போய் கையில கொடுக்க மாட்டாங்க, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க மாட்டாங்க, ஒரு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்க மாட்டாங்க. ஆனா சொல்லுங்க, அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது அப்படிம்பாங்க. வாயில பேச்சு மட்டும்தான் இருக்கும், ஆனா செயல்ல இருக்காது. இதுதான் கடைசி காலம். இரக்க குணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
அவங்களுக்கு பக்கத்துல போய் ஏதாவது வேணும்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் என்னையே சொல்ல முடியும். நெறைய வீட்ல வீடு மாறி, மாறி, மாறி வந்துட்டே இருக்கும். ஊழியத்துல இருக்கிறதுனால. ஒரு வீட்ல இருந்தேன். ஒரு வீட்ல இருக்கும்போது, ஒரு வயசான பாட்டி டெய்லி அழகா பேசுவாங்க. என் மனைவிட்ட கேட்பாங்க. "இன்னைக்கு என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படிலாம் கேட்பாங்க. அவங்க தோட்டத்துல ஏதாவது விவசாயம், அதுல என்னென்ன இருக்கோ கொண்டு வந்து குடுப்பாங்க. இன்னொரு வீட்ல சகல செழிப்போடு சம்பூரணமா இருந்தாங்க. நாங்க ஒரு வீட்ல ஒரு ஓரமா இருக்கிறோம். அந்த வீட்ல தண்ணி கிடையாது. ஒரு ஆஸ்பாஸ் சீட் போட்ட வீடு. கர்த்தர் அந்த வீட்ல உயர்த்தினாரு. அந்த வீட்ல இருக்கும்போது, ஒரு வயசான பாட்டி. அந்த பாட்டி வந்து, "என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்னு?" சொல்லி கேட்கும். ஆனால் இன்னொரு குடும்பம் சகல விதமான செழிப்போடு இருந்துச்சு. ஆனால் கேட்கவே இதான் கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே ஏழை எளிய ஜனங்கள் எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலைன்னு தெரியாது. ஒவ்வொரு பக்கமே ஏழை எளிய ஜனங்கள் இருப்பாங்க. ஏழை எளிய ஜனங்கள விசாரிக்கிற நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளா இருந்தால், நம்ம குடும்பத்தை தேவன் உயர்த்துவார். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நான் சர்ச்சில வேலை பார்க்கும்போது, ஒரு பாட்டிட்ட போய் சொன்னேன். "பாட்டி நான்லாம் பைபிள் காலேஜ் படிக்க முடியுமா?" அப்படின்னு. "நான் பிஷப்ட்ட பேசுறேன்டா" அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஃபோன் பண்ணாங்க. உடனே ஒரு லெட்டர் போட்டாங்க. அடுத்தாப்புல கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். இத ஏன் உங்களுக்கு ஒரு சாட்சியா சொல்றேன் அப்படின்னா, சர்ச்சில போய் வேலை பார்க்கும்போது, அவங்க குடுக்குற சம்பளத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன். பைபிள் காலேஜ்லாம் படிக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு பாட்டி, அந்த காரியத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு டக் 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 டக்ன்னு உடனே அந்த பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. இன்னைக்கு பார்த்தா கர்த்தருடைய கிருபையினால அந்த பாட்டி இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. தேவன் தீர்க்காயுசு கொடுத்ததுக்கு காரணம் என்ன? ஏழை எளிய ஜனங்களை உதவி செய்யற தாயாரா இருக்காங்க. இந்த செய்தி யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள கேட்குறீங்களோ, ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க பக்கத்துல யார் யார் இருக்கிறாங்க? சில வீட்லலாம் வயசான தாய்மார் இருப்பாங்க. கணவர் இல்லாம இருப்பாங்க. கணவரால் கைவிடப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. அவங்க வீட்ல பார்த்தா ஒரு நல்ல சாப்பாடு இருக்காது. ஒருவேளை உங்க வீட்ல ஒரு பிரியாணியோ, ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு இருந்துச்சுன்னா, பக்கத்து வீட்ல கொண்டு போய் குடுங்க. உங்க பக்கத்து வீட்ல யாராவது கஷ்டப்படுற ஒரு குடும்பமா ஏதோ இருக்கும். ஒரு தெருவுல, இல்ல ஒரு ஏரியால கொஞ்சமா யாராவது இருப்பாங்க. இத ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்டின்னா, ஏழைக்கு இரங்குறவன், இரக்க குணம் நமக்கு வேணும். இரக்க குணம் நமக்கு வேணும். கடந்த வருஷத்திலே ஒரு ஹாஸ்டல்ல போய் ஒரு 23 பிள்ளைகள். அந்த 23 பிள்ளைகளுமே ஒரு 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 6ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள். அந்த பிள்ளைகளுக்கு நைட் ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி குடுத்துட்டு, அந்த பிள்ளைகளோட போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்தேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, கொஞ்சம் சாப்பாடு குறைஞ்சிட்டு. உடனே அடுத்த 5 நிமிஷத்துல வந்தேன். அந்த ஹாஸ்டல்ல உள்ள சிஸ்டர் கேட்டாங்க, "எப்படி 5 நிமிஷத்துல வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், "பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு பாதியில நிக்கி. எந்திரிச்சிறக்கூடாது. அதான் அவ்வளோ வேகமா போயிட்டு வந்தேன்" அப்படின்னேன். அவ்வளோ வேகமா போயிட்டு வந்தேன். ஒரு நேரம் சாப்பாடு குடுக்கும்போது, அந்த பிள்ளைகளுடைய முகத்துல பார்த்த சந்தோஷத்த பார்த்தேன். வேக வேகமா, வேக வேகமா சாப்பிடுது. அந்த பிள்ளைகளுக்கு பிடிச்ச சாப்பாடு. எத்தனையோ குடும்பத்துல ஹாஸ்டல்ல இருக்காங்க. எத்தனையோ குடும்பத்துல ஹோம்ல இருக்காங்க. எத்தனையோ குடும்பத்துல முதியோர் இல்லத்துல இருக்காங்க. இதுதான் கடைசி காலம். அன்பு கூர தான் இன்னைக்கு ஆள் இல்லப்பா. நெறைய வீட்ல பணம் இருக்கு, வீடு இருக்கு, சொந்த வீடு இருக்கு, சொந்தமா செல்ஃபோன் இருக்கு, சொந்தமா லேப்டாப் இருக்கு, சொந்தமா காரு, சொந்தமா எல்லாமே சொந்தம், சொந்தம், சொந்தம். ஆனா சொந்தக்காரங்கன்னு சொல்லி பார்த்தா இல்லை. இதுதான் உண்மையான ஒரு வேதனை.
சொந்தம் சொல்லி பார்த்தா இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, வீடு, காரு, பங்களா எல்லாம் இருக்குப்பா. ஆனா புருஷன் பார்த்தா இல்ல. சில வீட்ல பார்த்தா பிள்ளைகள் பார்த்தா இல்ல. சில வீட்ல பார்த்தா நான் மட்டும் தான் இருக்கேன். யாருமே இல்ல. கேட்டா எனக்கு யாருமே பிடிக்கல அப்படிம்பாங்க. சொந்தம், சொந்தம், சொந்தம் சொல்லி ஒரு காலத்துல நம்ம சொந்தக்காரங்கள சொல்லிக்கிட்டே இருப்போம். சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான்னு சொல்லி ஏகப்பட்ட பேர சொல்லுவோம். இப்ப நெறைய பேருடைய வாயில வரவே மாட்டுது. காரணம் என்ன? கேட்டா என் பிள்ளை படிக்கு, என் பையன், என் பிள்ளை, என் குடும்பம். தனக்குன்னு சொல்லி, தனக்குன்னு சொல்லி, தனக்குன்னு சொல்லி வாழ ஆரம்பிச்சாச்சு. ஏழைக்கு இறங்குறவன், சொந்தக்காரங்க யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நான் வியாபாரத்துல சகல விதமான செழிப்போட இருந்தேன். ஒரு 50, 55 லட்ச ரூவா நஷ்டப்பட்டு நடு ரோட்டுக்கு வந்தேன். ஒரு நாள் அனாதையா ரோட்ல நின்னுட்டுருந்தேன். கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலையிலே கர்த்தரை நோக்கி ஒரு 40 நாள் தான் உபவாசம் இருந்தேன்ப்பா. அந்த 40 நாள் உபவாசம் இருந்து தேவனோட சமூகத்துல காத்திருந்த ரவிராஜ் தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். 40 நாள் தேவனோட சமூகத்துல காத்திருந்து என் பாவத்தை மன்னிங்க, என் அக்கிரமத்தை மன்னிங்க. எல்லாம் இழந்து போன சூழ்நிலையிலே இந்த ஏழை கூப்பிட்டான். அதாவது ரவிராஜ் கூப்பிட்டான். போதுமா? இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கணுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அந்த ரவிராஜ் தான்ப்பா 2025ல பேசிட்டு இருக்கான். ரவிராஜ் அப்படின்னா நஷ்டம், நிந்தைகள், அவமானம், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலை, கண்ணீர், கஷ்டம், பாடு, எல்லார போல நானும் சராசரி ஒரு மனுஷன்தான். ஆனால் ஊழியத்துக்குள்ள வரும்போது பார்த்தா, எனக்கு ஊழியம்னாலே என்னன்னு தெரியாது. நான் கர்த்தருக்காக ஊழியம் பண்ணணும். அந்த ஒரு ஆசை தான். பரலோகத்துக்கு போகும்போது சும்மா போகக்கூடாது. கைய வீசிட்டு போகக்கூடாது. பரலோகத்துக்கு போகும்போது ஆத்துமாவோட பரலோகத்துக்கு போகணும். இந்த ஒண்ணு தான் என் ஆசை. எல்லாரும் நினைப்பாங்க, உங்களுக்கு என்னப்பா ஆசை அப்படிம்பாங்க. பரலோகத்துக்கு போகும்போது எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். வாங்க எல்லாரும் பரலோகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி போகணும். அந்த ஆசை நம்ம இதயத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தரே கூட இருந்து வழி நடத்துவார். எனக்கு நிறைய குடும்பத்துல இணைந்திருக்கீங்க. இந்த ஏழை கூப்பிட்டான். 2016ல இந்த ஏழை கூப்பிட்டான்ப்பா. அனாதையா நின்னுட்டு இருந்தேன். பிசினஸ்ல லாஸ். எல்லாம் அழிஞ்சு போன சூழ்நிலை. இந்த ஏழை ரவிராஜ் கூப்பிட்டான். தேவனை நோக்கி கூப்பிட்டேன். அவ்வளவுதான். கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கணுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். நீங்களாக்கி ரட்சித்தார்னு சொல்லி நம்ம ஒரு வசனத்துல நம்ம சொல்லியிருந்தோம். என் வாழ்க்கையில 5 வருஷம் பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு கிருபை செய்தார். சர்ச்சில் ஒரு 2 வருஷம் வேலை. கர்த்தருடைய கிருபையினால் ஆன்லைன் மூலியமா 5 வருஷமா ஊழியம் வந்துட்டு இருக்கு. எல்லா தேசத்திலும் சுவிசேஷம் அறிவிக்க தேவன் உயிர் பிச்சை போட்டிருக்காரு. காரணம் என்ன? இந்த ஏழை கூப்பிட்டான். ஏழை கூப்பிடும்போது கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் கேட்கிறார். அந்த வேர்டு எவ்வளவு நாள் ஆழமா சொல்ல முடியும்? ரவிராஜ் இன்னைக்கு உயிரோட இருக்கான் அப்படின்னா, உயிர் பிச்சை போட்டுக்கார் அப்படின்னா, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டாருப்பா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் தான். ஆனா நம்ம கூப்பிடும் போது நம்ம ஜெபத்துக்கு கேட்கிறார்ல. நீங்க எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை இணைந்திருந்தாலும் சரி, உங்க ஜெபத்தை கேட்பார். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி. என்னோட வாழ்க்கையில நான் ஒரு 50, 55 லட்ச ரூபா நஷ்டப்பட்டு ஃபெயில் மாடல், தோல்வி, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கும்போது தேவனை நோக்கி ஒரு 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன். கர்த்தர் கேட்டார். அவனை அவன் இடுக்கணுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். மீட்டு எடுத்தார். சர்ச்சுக்குள்ள அழகா வேலை பார்க்க ஒரு 2 வருஷம் கிருபை செய்தார். பைபிள் காலேஜ் படிக்கிறது கிருபை செய்தார். உங்க முன்பாக உயிரோடு சாட்சியா நிப்பாட்டியிருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏழைக்கு இறங்குறவன், இரக்க குணம் கேட்டாவது வாங்குங்க. ஏன்னா நிறைய குடும்பத்துல இரக்க குணமே இல்லை. இந்த கடைசி காலத்துல மிருக குணம் தான் இருக்கு. சுயம் 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 தனக்காக மட்டுமே வாழ்றாங்க. நான் பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா நான் மற்றவங்களுக்காக என்ன செய்யணும்னு சொல்லி பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. நன்மை செய்யுங்க, தான தர்மம் பண்ணுங்க, நற்கிரியை செய்யுங்க. நம்ம செத்தா பரலோகத்துல நிக்கணும். அவ்வளவுதான். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார்.
ஒருவேளை நான் ஏழைக்கு நான் ரொம்ப கொடுத்துட்டு இருக்கேன், கர்த்தர் திரும்ப கொடுப்பார். அது மாத்திரமல்ல, தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். தாழ்ச்சி அடையான்னு சொல்லி போட்டிருக்கு. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். ஒருவேளை நான் தரித்திரனுக்கு கொடுத்துட்டு இருக்கேன்ப்பா, கர்த்தர் அவளை பார்த்துட்டே இருப்பாரு. தாழ்ச்சி அடையான். ஒரு நாள் கூட உங்க வீட்டுல பஞ்சமே வராது. அதே நேரத்தில் இன்னொரு பாயிண்ட் சேர்த்து எழுதப்பட்டிருக்கு. அதையும் சொல்லியிருந்தேன். தன் கண்களை ஏழைக்கு விளக்குறவனுக்கும் அநேக சாபங்கள் வரும். வரும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்துரும் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை இன்னைக்கு காலையில யாராவது இன்னைக்கு தான் செய்தி கேட்கிறேன் அப்படின்னா முதல்ல ஓடி போயாவது நன்மை செய்யுங்க. ஓடி போயாவது ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுதான் ஃபார்முலா. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏழைய பார்க்க மாட்டுக்காங்க, எளிய ஜனங்களை பார்க்க மாட்டுக்கிறாங்க, தரித்திரரை பார்க்க மாட்டுக்காங்க, ஒடுக்கிடுறாங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம்ப்பா. தன் கண்களை ஏழைக்கு விளக்குறவனுக்கு அநேக சாபங்கள், அநேக சாபங்கள். அதை எப்படி சொன்னா ஈஸியா புரியும் அப்படின்னா, யாராவது பக்கத்துல ரொம்ப ஏழை எளிய ஜனமா இருப்பாங்க, அவங்கள கண்டுக்கிடவே மாட்டாங்க. நான் எதுக்கு அவங்கள கண்டுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசாம காரு பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரன்னிங்ல போயிட்டே இருப்பாங்க. பக்கத்து வீட்டுல பார்த்தா இல்ல வெளியில பார்த்தா யாராவது ஒரு வயசான அம்மா இல்ல பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி யாராவது ஒருவேளை பக்கத்துல யாராவது இருந்தால் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. தன் கண்களை ஏழைக்கு விளக்குறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். என்ன பிரதர் காலையில இப்படிப்பட்ட வசனத்தை ஆழமா சொல்லி தரீங்க? உள்ளதுதான்ப்பா சொல்றேன். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா ஓடி போய் நன்மை செய்யுங்க. ஒரு இரக்க குணம் வேணும்ல. கிறிஸ்டியன் அப்படின்னா ஒரு இரக்க குணம் வேணும்ல. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இரக்க குணமே இல்லை. துணிகரமா துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருக்கோம். இஷ்டம் போல பணம் சம்பாதிக்கணும், தான் மட்டும் நல்லா இருக்கணும். என்ன கணக்கு? இயேசு கிறிஸ்து பிறனுக்காக வாழ்ந்தார், ஜெபித்தார், நன்மை சிறா சுட்டி திரிந்தார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளு, ஆலயத்துக்கு போற பிள்ளைகளு, ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளு, நற்கன் எடுக்கிற பிள்ளைகளு, அந்நிய பாஷை பேசுற பிள்ளைகளு, தரிசனம் பார்க்கிற பிள்ளைகளு, சொப்பனம் பார்க்கிற பிள்ளைகளு நம்மள்ட்ட கணக்கு கேட்பார்ல. அப்ப நம்ம அந்த பூமியில வாழ்ற காலத்துல என்ன செய்யணும்? இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நகை வேணும், பணம் வேணும், சொத்து வேணும், கார் வேணும், பங்களா வேணும், தான் நல்லா இருக்கணும், தான் குடும்பம் நல்லா இருக்கணும், தான் பேரம்பேத்தி நல்லா இருக்கணும். எல்லாம் சரிதான். நம்ம இருதயத்துக்குள்ள இரக்க குணம் இருக்கா? ஏழைக்கு நம்ம உதவி பண்றோமா? தன் கண்களை ஏழைக்கு விளக்குறவனுக்கோ ஏழையை பார்த்து அசட்டை பண்றோமா? நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே போயிருந்தோமா? நம்ம எப்படி வாழ்றோம் என்பதுதான் நமக்கு தேவை. அதனால காலை வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, இன்னும் செய்தி நிறைய இருக்கு, வசனம் நிறைய இருக்கு. 10 வசனம் இருக்கு, 3 வசனம் சொல்லியிருக்கேன். ஏழைகளை பராமரிக்கிறார் சொல்லி போட்டிருக்கு. ஏழைகளை பராமரிக்கிற தேவன், ஏழைகளுக்காக நியாயம் விசாரிக்கிற தேவன். ஒருவேளை நான் ஏழையா இருக்கிறேன் அப்படின்னா ஏழைகளை நியாயம் விசாரிக்கிற தேவன், ஏழைகளுக்கு அப்பத்தை திருப்தியா தருகிற தேவன். அதனால நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அறிந்து கொள்ளணும். யாராவது ஏழைக்கு நான் உதவி செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வசனம் இருக்கு. 112வது வசனம், 112ல 9, 112ஆம் சங்கீதம் 9வது வசனம் இருக்கு. ஏழைக்கு கொடுத்தான், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஏழைக்கு கொடுத்தான், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரே வார்த்தை தான். நான் ஏழைக்கு கொடுத்துட்டு இருக்கேன்ப்பா, என் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் இருக்கா அப்படின்னா உடனே நீங்க கையில பைபிள் எடுக்கலாம். 112 வசனம் 9.
ஏழைக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அதனால கால வேளையிலே நான் ஏழைக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னா உங்களுடைய தலை உயர்த்தப்படும். உங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். உங்களோட வாழ்க்கை உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் ஏழையா இருக்கிறேன் பிரதர், நான் ரொம்ப பாழாக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், நான் ரொம்ப ஏழை எளிய ஜனமா இருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஹெல்ப், எனக்கு தேவன் எப்படி என்னை உயர்த்துவார் அப்படின்னா வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. 12ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே, நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவேளை நம்மளை யாராவது கஷ்டப்படுத்தி நம்ம வாழ்க்கையை, அதாவது பல பிரச்சனைகளை கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட பிரச்சனையோடு யாராவது ஒருவேளை இணைந்திருந்தால், நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன். அது வாக்கு தத்தம். இப்ப நான் சொல்ற வசனம் எதுனா வாக்கு தத்தம். 12ஆவது சங்கீதம் 5ஆம் வசனம். உங்க வீட்டில் சப்போஸ் பைபிள் கையில இருந்தா நீங்க எடுத்து பார்க்கலாம். 12ஆவது சங்கீதம் 5ஆம் வசனம் வாக்கு தத்தம். நான் ஏழை எளிய ஜனமா இருக்கிறேன் அப்படின்னா, ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமா இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப வாக்குத்தத்தமும் இருக்கு, நம்ம கூப்பிட்டா கேட்கவும் செய்வார். ஒருவேளை நான் பிரச்சனையோடு இருக்கிறேன் அப்படின்னா அந்த இக்கட்டில இருந்து நம்ம வெளியில கொண்டு வந்து மீட்டெடுத்து ரட்சிக்கிற தேவன். ஒருவேளை நான் ஏழை எளிய ஜனமா இருக்கிறேன் அப்படின்னா ஏழைகளை நியாயத்தோடு விசாரிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன் அப்படிங்கிறார். நான் ஏழை எளிய ஜனம்தான்ப்பா, ஒருவேளை எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கு, ரொம்ப கடன் இருக்கு, இந்த மாசம் நிறைய இஎம்ஐ கட்டணும், எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனை இருக்கு, என்னால தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு, நான் யார்கிட்ட போய் சொல்லி அலன்னு தெரியல அப்படிங்கிற ஓரளவுக்கு யாராவது பிரச்சனையா இருக்கிறீங்களா? வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தி ஆக்குவேன். எல்லாமே வசனம் இருக்கு. அதனால யார் எங்கேயும் நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் யோசிக்கலாம் வேண்டாம். நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். நம்ம ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் செய்யணும். நம்ம கர்த்தருடைய கரத்துல அடங்கியிருக்கணும். உங்க கையில பைபிள் இருந்தா நீங்க எடுத்து வாசித்து பாருங்க, தெரியும். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கும் திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஏழைக்கு பெலனாம்பா, நெருக்கப்படுகிற ஜனங்களுக்கு, ஏழை எளிய ஜனங்களுக்கு திடனும் நம்பிக்கை, பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும். ஐயா நான் ஏழை எளிய ஜனமா தான் இருக்கேன், இன்னைக்கு உள்ள செய்தி எனக்கு தான், என் குடும்பம் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது யோசித்தால், ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாக்கு தத்துவம். நம்ம குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கிற தேவன். ஒரு குடும்பத்திலே எனக்கு ஒரு வார்த்தை சொல்லும்போது என்னுடைய இதயத்தை ரொம்ப காயப்படுத்திட்டு. குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, ஆனால் வருமானம் ஃபுல்லா கணவர் ஃபுல்லா வேற பக்கம் கொண்டு கொடுத்துருக்காரு, விபச்சாரத்தில் கொண்டு கொடுத்துருக்காரு. அவங்க அந்த மனைவி சொன்னாங்க, அந்த தாயார் சொன்னாங்க, வீட்டுல சம்பளம் தரல, நாங்க எப்படி சாப்பிட, எனக்கு பிள்ளைகள் இருக்கு, நாங்க எப்படி சாப்பிட. கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். ஒரு குடும்பத்தை யாராவது ஒடுக்குறாங்களா? வீட்டுல 4 பேர் தான் இருக்கிறாங்க, ஆனா சம்பளம் ஃபுல்லா விபச்சாரத்துக்கு போயிருது, பணம் வீட்டுக்கு வர மாட்டேங்குது, குடும்பம் ஃபுல்லா பசியும் பட்டினியும், புலம்புறாங்க, அழுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. காரணம் என்ன? ஒடுக்குறாங்க. யார் ஒடுக்குறாங்க? கணவர் ஒடுக்குறார். கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். வசனம் இருக்கு, வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம்
22, 23 ஆகிய வசனங்கள். ஏழையா இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே, சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரப்படுத்தாதே. கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிற பிராணனை கொள்ளையிடுவார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏழையா இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே, சிறுமையானவனின் நியாயஸ்தலத்தில் உபத்திரப்படுத்தாதே. ரொம்ப சிறுமையான நிலைமையில இருப்பாங்க, நியாயஸ்தலத்தில் உபத்திரப்படுத்தி கொண்டிருப்பாங்க. வேதம் சொல்லுகிற கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி, ஏழை எளிய ஜனங்களுக்கு யார் வழக்காடுவா? கர்த்தர் தான் வழக்காடுவார். கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிற பிராணனை கொள்ளையிடுவார். அதனால அது தண்டனை வசனம். அதனால காலவேளையில இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் ஒரே செய்தி தான், கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். வசனம் இன்னும் நிறைய இருக்கு. காலவேளையில ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். ஏழையா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். மனுஷன் கைவிட்டுறலாம், கர்த்தர் கைவிட மாட்டார். ஒருவேளை எனக்கு சகல செழிப்பா இருக்கு, ஏழை எளிய ஜனங்களுக்கு இறங்குங்க. ஒரு இறக்க குணம் இருக்கட்டும். அது 2 பாயிண்டே போதும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் செய்யறோம்ப்பா. உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே அப்பா இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டாங்க, அதுக்குள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த நாளை கடைசி கிருபைக்கா நன்றி. உங்களுடைய கிருபினால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசனத்தில் கொடுங்க, உங்களுடைய வல்லனால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகத்தை தாங்க, தியானிக்கிற அபிஷேகத்தாங்க, துதிக்கிற அபிஷேகத்தாங்க. கர்த்தருடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணி ஆசிரியங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கரந்தொட்டு 1000 மடங்கு ஆசிரியங்க. கர்ப்பப்பணி ஆசிரியங்க, மாசமா இருக்காங்க ஆசிரியங்க, டெலிவரி கொடுப்பாங்க, பரம வைத்தியர் கூட நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில வயசு அதிகமாகிட்டு இருக்கு, ஏற்ற துணை தாங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில நிறைய காரியத்திலே குழப்பங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், குடும்பத்துல பாரம், திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சமாதானம் இல்லை, பாவ அடிமை, அக்கிரமத்திலே, அசுத்தத்துக்குள்ளே, விக்கிரத்துக்குள்ளே, மாந்திரியத்துக்குள்ளே, பிள்ளி சுனியத்துக்குள்ளே எத்தனையோ குடும்பத்துல கட்டப்பட்ட நிலைமை, அந்த எல்லா சத்தகிரிகளை அழிக்க விடட்டும். காலவேளையிலே யாரெல்லாம் வெளியில போறாங்களோ, டிரைவிங் லைன்ல போறாங்களோ, எல்லாருக்கும் சகல விதமான பாதுகாப்பு தாங்க. சரீரத்துல பலவீனத்தோட யாரெல்லாம் ஜெபிக்கிறோம், உங்களுடைய தழும்புல கரத்தனை தொட்டு சுகமாக்கித்தாங்க. கர்த்தருடைய கரத்துல எல்லா குறைகள் குற்றங்கள் அவற்றை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் ஆசிரியங்க. எக்ஸாமுக்காக, ரிசல்ட்டுக்காக எல்லா குடும்பத்திலையும் ஆயத்தமா இருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசிரியங்க. சில குடும்பத்துல காலேஜுக்காக எங்க படிக்கணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, அந்த குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, சில குடும்பத்துல முதியோர்கள் இருக்காங்க, அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் உங்களுடைய கரத்தில் அப்படின்னும் அப்ரோஜனமான ஊழியக்காரன்பா. கர்த்தரோட நாம் மைவிடட்டும். இந்த நாள் முழுதும் உங்களுடைய செட்டைகளுக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்து எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேண்டும். எல்லா நாட்டில் ஜனங்களையும் கர்த்தர் தொட்டு ஆசிரியங்க. உங்களுடைய பாதவில சாஸ்திரம் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள தேவையில சந்திங்க. கடன் பிரச்சனை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கணும். கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய இதோட அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர பிரயோஜனமா இருந்துச்சுன்னா டெய்லி கேளுங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக டெய்லி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.